டிவிகே கட்சியை சேர்ந்த நபர்கள் சர்வே எடுக்க போயிருக்காங்க. எங்கே தெரியுமா? சேகர் பாபு அவர்கள் தொகுதிக்கு போயிருக்காங்க. போனது தப்பு கிடையாது. அவங்க எதுக்கு போனாங்க? சர்வே எடுக்கிறதுக்கு. ஓகேவா? அவங்களும் ஒரு கட்சியில் இருக்கிற நபர்கள் தான். வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா வந்து நார்மலாக வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட சர்வே எடுக்கிறன்னு வர கிடையாது. திருட்டு கும்பல் கிடையாது. ஓகேவா? சர்வே எடுக்க போன இடத்துல திமுக நபர்கள், ஓகேவா? திமுக ரவுடி நபர்கள் ஒரு 100க்கும் மேலே இருப்பாங்க. இங்கே சர்வே எடுக்கக்கூடாது, இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இதில் என்னன்னா, கர்ப்பிணி பொண்ணு உட்பட எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க. ஏன் அடிச்சா எதுக்கு அடிச்சான்னு சத்தியமாக தெரியாது. இல்லை வேற ஒருத்தன் கேள்வி கேட்குறான், நீ ஏன் வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நீ நீ அடிக்கிற வரைக்கும் அவங்க வீடியோ எடுக்காமல் இருந்தாங்கன்னா, நீ அடிச்சதையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அடிச்சாங்கன்னு சொல்லி நீ வாயில் வடை சுட்டுட்டு போயிடுவ. அதனால தான் அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்கோ. இந்த தொகுதிக்கு வரணும் வரக்கூடாது அப்படின்னு சட்டம் ஏதாச்சும் எழுதி வச்சிருக்காங்களா? அப்படி எதுவும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாதுல்ல. அரசியல் கட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று. இப்போ நானே இருந்தாலும் நான் இந்த ஊருக்கு வரணும், இந்த ஊருக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு எவனும் ரூல்ஸ் போட முடியாதுல்ல. புரியுதா? எனக்கு எவனும் ரூல்ஸ் போட முடியாதுல்ல. எனக்கு ரூல்ஸ் போடுற அளவுக்கு இங்கே எவனும் பெரிய ஆள் கிடையாதுல்ல. நான் சொல்கிறது புரியுதா? அப்படி நீங்க எப்படி டிவிகே நபர்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா கேட்குறேன். எலெக்ஷனில் தயவு செஞ்சு எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. கேவலம் சர்வே பண்ண வந்தவங்கள அது கர்ப்பிணியின் பொண்ணு கூட பார்க்காம அடிக்கிறீங்களே. தேவையில்லாமல் அரசியல்னா அரசியல் மட்டும் பண்ணுங்கடா. நான் உங்களை அரசியலை பற்றி நீங்கள் எப்படி வேணால் பிளந்துக்குங்க, தப்பே கிடையாது. நீ பேசுகிறியா பேசிக்கோ. ஏன்னா அரசியல்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் கை வைக்கிறது நம்மளாம் ஒன்றா இருக்கணும். புரியுதா? நம்மளாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா பேசணும், ஒன்றா பழகணும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். பட் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வேறு நாங்கள் வேறுன்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. அரசியல் வேறையாகவே இருக்கட்டும்டா. நான் வேணான்னு சொல்ல. கர்ப்பிணி பொண்ணை எப்படிடா நீங்கள் அடிக்கலாம்? அரசியல் என்னவோ இருந்துட்டு போச்சு. நீங்கள் எப்படி கர்ப்பிணி பொண்ணு அடிக்கலாம்? உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பொண்ணு யாருமே இல்லையா? அந்த பொண்ணை அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? போலீஸ் பக்கத்தில் இருந்திருக்காங்க, தடுக்கிறாங்க, அவ்வளோதான். எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு கேட்டால் இன்னும் வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு நியூஸ்லேயும் வரலங்க. தொகுதிக்கு போனதுக்கே உச்சா வருது அப்படின்னா அரசியல் இனி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது. அப்போ என்னடா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியலாக பண்ணுங்கள். உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். நீங்கள் ஒரு சிலர் பண்ணுற தப்புனால மேலே இருக்க ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ. அவர் வந்து மக்களுக்கு பண்ணுறாரு. நான் இல்லைனால சொல்லவே மாட்டேன். இவ்வளோ தூரம் பண்ணுறதே பெருசு. ஆனால் அவரை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? ஸோ அரசியல் அப்படிங்கிறத ஒரு நடுநிலையாக நின்று யாரையும் பாதிக்காத வகையில் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். மக்களை அடித்து துன்புறுத்தி எந்த ஒரு விஷயத்துலையும் ஆனந்தம் அடையணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து டிவிகேக்கு தான் சாதகமாக போகும். மைண்டில் வச்சுக்கோங்க. அரசியல் இன்னும் புரியாமையே இருக்கீங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.